ஹலோ கைஸ், திஸ் இஸ் நிஷாலினி சிவனேசன். அகெயின் இன்னைக்கு ஒரு ராஜா கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம ஊரில் இருக்கிற ராஜா, அதாவது நம்ம கதையோட ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, காட்டுக்கு போய் வேட்டையாட போனதில் அவருக்கு ஒரு கழுகு கிடச்சிருக்கு. அந்த கழுகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ராஜாவுக்கு என்ன தோணும்? அதை வளர்க்கலான்னு. அதே மாதிரி அதுக்கு ஒரு கூடு செட்டப் பண்ணிட்டாரு. அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டாரு. ரொம்ப நாளாக இந்த கழுகையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். கழுகுனா என்ன பண்ணும்? அது ஒரு பறவை தானே, பறக்கணும். ஆனால் இந்த கழுகு பறக்கவே இல்லை. ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா நம்ம ஆசையாக கூட்டிகிட்டு வந்தோம், இவன் பறக்கவே மாட்டேங்குது இந்த கழுகு அப்படின்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாராம். ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ஸோ கடைசியாக என்ன பண்ணாருன்னா, ஊர் மக்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. என்ன ஆஃபர்னால், இந்த கழுகை யார் பறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள். ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாங்களாம். பட் வேலைக்கே ஆகலை. சடன்லி ஒன் டே ஒரு முனிவர் மாதிரி ஒரு ஆள் வந்தாராம். அவர் ராஜா கிட்ட ஒரு விதமான எண்ணெயை கொடுத்து, இதை அந்த கழுகோட கூட்டில் ஃபுல்லாக தடவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவர் சொல்கிறாரே கேட்போன்னு தடவிருக்காங்க. தடவி முடித்ததுக்கப்புறம் இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, லைட்டாக ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சு உள்ளே போட்டிருக்காரு. போட்டதும் ஹோல் கூண்டே என்ன ஆயிடுச்சுன்னா நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நெருப்பு அங்கே எங்கேன்னு பற்றி கழுகு அதோடைய கால் வச்சிருக்க இடக்கிட்டையும் நெருப்பு வந்துருச்சான். நெருப்பை பார்த்த உடனே கழுகு சடார்னு பறந்துருச்சான். அப்புறம்தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான், நம்ம அந்த கழுகுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்ததுனால அதுக்கு பறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அது பறக்க ட்ரை பண்ணவே இல்லை. இது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு லைஃப் இம்ப்ரூவ் ஆகலைன்னு சொல்கிறோம். உங்கள் கால் எதில் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். காலை எடுத்துகிட்டு பறக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.